அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். சில நாட்கள் முன்பு பாஜக மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. பகுத்தறிவு தந்தை பெரியாரை குறித்தும் பேரறிஞர் அண்ணாவை குறித்தும் ஒரு காணொலி போட்டு சிறுமைப்படுத்தினாங்க. உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நான் பாஜகவை கடுமையாக கண்டித்து 2 பக்க அறிக்கையை நான் ரிலீஸ் பண்ணேன். இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியே 2 நாள் ஆச்சு. ஆனால் இந்த 2-3 நாள் இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்த சில ஊடகங்கள்ல சில வாடகை வாய்களை விலக்கி வாங்கி அவர்களை வழி நடத்தக்கூடிய இந்த திடீர் திமுக முதலாளிகள் தங்களுடைய வாடகை வாய்களை பயன்படுத்தி இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு பொய் விஷம பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது? பெரியாரை பத்தி தப்பா பேசியிருக்கிறாங்க, தாவேகா மௌனம் காக்கிறது, தாவேகா தரப்புல கண்டனமே வரல. உங்க கட்சி மாதிரி, உங்க முதலாளி கட்சி மாதிரி அட்மினை வைத்து அடிப்பதல்ல தமிழக வெற்றி கழகம். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், எழுதுகிற ஒவ்வொரு சொல்லும் என்னுடைய தலைவரின் அனுமதியோடு அவர் குரலாக மட்டும்தான் நான் எழுதுகிறேன், பேசுகிறேன், ஒலிக்கிறேன். இப்ப இந்த 2 நாள் இந்த கண்டன அறிக்கையை பார்க்காம எங்க உல்லாச பயணம் போயிருந்தீங்களா? ஊட்டி மலர் கண்காட்சி பார்க்க போயிருந்தீங்களா? சீர்திருத்த கேள்வியெல்லாம் கேட்பீங்களே, குளிர் எப்படி இருக்கிறது, குளிராக இருக்கிறது அப்படின்னு வெதர்மேனா மாதிரி வெதர்மேன் ரிப்போர்ட் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? அப்புறம் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களா இருக்காங்க பாருங்க, அந்த மாண்புமிகு அண்ணன்கள் அப்படி போற போக்கில் செய்தியாளர் கேள்விக்கு தாவேகா கடுமையா கண்டனம் தெரிவித்ததை அப்படியே மூடி மறைச்சு பெரியார் அவங்க முழுசா உள்வாங்கி இருக்கிறாங்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்க, மதிப்பிற்குரிய அண்ணன்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உலக அரசியல் வரலாற்றுல பாஜகன்னு ஒரு கட்சி எங்களுடைய கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிமானிட்டைசேஷன்ல ஆரம்பித்து டீலிமிட்டேஷன் வரைக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நஞ்சாக நிற்கிற பாஜகவை எதிர்க்கும் துணிச்சல், துணிவு, திராணி இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். மதவாதத்தை பேசக்கூடிய அதே பாஜகவினுடைய மறைமுக ஊதுகுழலா இருக்கக்கூடிய திமுகவை விமர்சிக்கும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? சொந்த கட்சிக்காரன், சொந்த கட்சி மாவட்ட செயலாளர் கூட்டணி கட்சியினுடைய கொடிக்கம்பத்தில் கொடியேற்ற முடியல, வேதனைப்படுறீங்களே, கண்டிக்க முடியுதா? உங்க கட்சியை சார்ந்த எத்தனையோ தோழர்கள் இதே கூட்டணி கட்சி மீது கொஞ்சம் கூட மட்டுமரியாதை இல்லாம அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த மந்திரிமார்களை திருப்திப்படுத்த கொத்து கொத்தா அரெஸ்ட் பண்ணி பல கேசப்பட்டு உள்ள தள்ளுறாங்க. அப்பெல்லாம் நீங்க ஏதாவது கண்டிச்சிருக்கீங்களா? வேங்கை வயல் தொடங்கி வேதனை வயலா அதை மாத்தி குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர் மீது அவர்தான் குற்றம் செஞ்சார்னு ஒரு பொய் நரேட்டிவ் போட்டுட்டு இருக்காங்களே, இதுல எதையாவது நீங்க வெளிப்படையா நீங்க கண்டிச்சிருந்தா பெரியாரின் பாதையில் இன்னும் நிக்கிறீங்க நாம சொல்லலாம். ஆனா அப்பெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு எப்ப திமுக அரச தாவேகா விமர்சனம் செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவீங்க, இவங்க பாஜகவுடைய பி டீம், பாஜகவுடைய பி டீம். பாஜகவுடைய A to Z எல்லா டீமுமாக இருக்கக்கூடியது உண்மையிலேயே திமுக தான். இந்த தமிழ் மாநிலத்தினுடைய முதல் முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவர் சார்ந்த கட்சி எப்போதெல்லாம் திசை திருப்ப வேண்டுமோ அப்போதெல்லாம் இவ்வளவு தெளிவாக கண்டனம் சொன்ன தாவேகாவை இன்னைக்கு காலையிலிருந்து இப்படி செய்து கொண்டிருப்பது மீண்டும் மீண்டும் கண்டிக்கத்தக்கது. உங்களுடைய இந்த கபட நாடகங்கள், நீங்க நெடுநாளாக நடத்தக்கூடிய இந்த நெடுநாள் கூத்து அம்பலம் ஏறி கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒவ்வொரு மேடையாக உங்களுடைய அனைத்து நாடகங்களையும் எக்ஸ்போஸ் செய்து 2026 பாஜக மட்டும் கிடையாது, திமுகவுக்கும் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தகுந்த பாடத்தை மக்கள் கற்றுக் கொடுப்பார்கள். இந்த செய்தியை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.